ஓம் சரவணபவ. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறது ஒரு சகோதரி அவங்களுடைய திருச்செந்தூர் பயணத்தில் ஒரு அதிசயம் நடந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது குறிப்பிட்ட விதம் எப்படி அப்படிங்கிறதையும், எப்படி அதிசயம் நடந்தது அப்படிங்கிறதையும், திருச்செந்தூர் முருகன் அருளை பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு அதனுடைய முழு பதிவோட அந்த விளக்கம் புரியும். முழு பதிவையும் பாருங்கள். அதாவது இவங்க எப்படின்னா திருச்செந்தூர் போகணுன்னு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் அந்த அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போது ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி முருகப்பெருமான் என்னை அழைக்கலை, அதனால் என்னால் போக முடியல அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை சகோதரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் நீங்கள் போயிடுவீங்க, கூடி சீக்கிரம் நீங்கள் போவீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க பையனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததற்கு நன்றி சொல்வதற்காக அவங்க திருச்செந்தூர் போக முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த போகும்போது ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பயணம் ஆரம்பித்ததிலிருந்து கருடனுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. பயணம் முடியும் வரை அவர்களுக்கு கருடனுடைய தரிசனம் அந்த மேற்கு கோபுரத்தின் அருகே கிடைத்துள்ளது. அவர்கள் பயணம் ஆரம்பத்திலே நாராயணா என்று வணங்கிவிட்டு அந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் சிறுவில்லிபுத்தூரை அடுத்துள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர்கள். அப்போது நாராயணனுடைய அருள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த நாராயணன் அருளை இவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுடன் ஒப்பிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் எந்த அளவு திருப்புகளை ஆழ்ந்து படுத்தி இருந்தால் அவர்களுக்கு அது இந்த புரிதல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் ரச்சித்தருவதும் ஒரு நாளே அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்தைத்தரு பத்தி திருப்புகளில் இரண்டாவது வரக்கூடியது பெருமாளை பற்றின விளக்கம் தான் வரும். 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்ற பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடன் ரச்சித்தருவதும் ஒரு நாளே. 10 தலை கொண்ட ராவணனை வீழ்த்தியவனும் ஒரு மலையை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைந்தவர், அமுதத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தவரும் தன்னுடைய சக்கராயுதத்தை வீசி எறிந்து சூரியனை மறைத்து இரவாக்கி காட்டியதையும் தன்னுடைய நண்பனுக்காக தேரை செலுத்தியவருமான பெருமாள் அவரே மெச்சத்தகுந்த ஒரு பொருள் முருகப்பெருமான் என்று கூறுகின்றார். பசுமையான நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே மெச்சக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பச்சை புயல் மெச்சத்தகு பொருள், இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுடைய வரிகளையும் குறிப்பிட்டு அப்படிப்பட்ட பெருமாளே மெச்சக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு ஒரு நாள் அருள மாட்டாரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அந்த அருணகிரிநாதர். அதை இவங்க கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பெருமாளே என்னை வழி நடத்தி அந்த முருகப்பெருமான் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிற பதிவு இவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. அதை படிக்கும்போது உண்மையாலுமே மகிழ்ச்சியாக இருந்தது. திருப்புகளோட இவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை அவங்க வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டலை வரும்போது அதை அவங்க எப்படி கனெக்ட் பண்ணி அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி முருகப்பெருமான் நம்ம நினச்சா கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான வழியை காட்டுவார். திருச்செந்தூர் நம்ம அனைவரும் போக முடியுங்கிற நம்பிக்கையை திரும்ப நிரூபிச்சிருக்கிறாரு. எனவே இந்த இதில் பெருமாளை பற்றியும் அந்த இதை பற்றியும் நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பற்றியும் திருப்புகளை பற்றியுமே நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த முருகப்பெருமானுக்கு நன்றி. எல்லோருடைய வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் தினந்தோறும் முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கும்.